தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்கள் வந்து ரொம்ப தனக்குன்னு ஒரு கொள்கை, தான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அத அசைச்சு பார்க்க நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி தன்னை வந்து எப்பவுமே யூனிக்கா இருக்கணும். நான் எல்லாரோட கொஞ்சம் வித்தியாசமானவள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு நெறைய முயற்சிகள் நடக்கும். ஆனா, இவங்கள் அவமானப்பட வேண்டிய ஆட்கள் யாருன்னா, தாயிடம் அவமானப்படுவாங்க. தாய் வீட்டாரிடம் அவமானப்படுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தாய்க்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நெறைய தோன்றிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாய் மட்டும் இல்லாமல் தாய் வந்து கருத்து வேறுபாடு தோன்றது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் இவங்களும் இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானம் இல்லாது மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா தெரிவாங்க. ஆனா தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு அவங்க வந்து எப்பவுமே நல்லவங்களா தெரிய மாட்டாங்க. அவங்கள அவமதிக்கிறது அவங்களுக்கு முக்கிய பங்காகவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் உணவு மேல் நாட்டம் இருக்காது. அது வந்து உணவு நெறைய சாப்பிட்டு, உணவு அதிகமா சாப்பிடும்போது நோய்களின் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஆனா உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. உணவை யாருக்காச்சும் தானம் குடுக்க குடுக்க உணவால் வரக்கூடிய சாபங்கள் நீங்கிரும். நீங்க உணவை அதிகமாக உங்கள் கொள்ளளவு உங்க வயிறு கரெக்ட்டான அளவை நிர்ணயிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சில உணவுகள அதுவே ஆட்டோமேட்டிக்கா தட்டி விட்டுரும். சில உணவுகள திங்க விடாம தடையாக நிக்கும். அப்போ அந்த உணவுகள உங்க உடம்புக்குள்ள ஏற்றுக்கொள்ளாத கூடாத உணவாக இருக்கும். அதனால அந்த உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவமானங்கள் வந்து புருஷ வழியில வந்து அவமானங்கள் வரும். புருஷனுடைய உறவுகளிலிருந்து. ஆனா, இந்த அவமானங்கள் என்னன்னா, அதீத அன்பு அப்படிங்கிற மாரி. அதாவது அன்பை தேடி அலையவங்க, அந்த புருஷ வழியில உள்ள பெண்களால் இவங்களுக்கு அவமானங்களாக இருக்கும். பெண்களால் என்னன்னா, இவங்களுடைய தாய்மை, இவங்களுடைய அன்பான பேச்சுக்கள் இது எல்லாமே அவங்க வந்து நடிப்பு, அவமானப்படுத்துற மாரி அந்த இதெல்லாம் ஆட்டிட்யூட் பண்ணுவாங்க. இவங்களுடைய கடவுள் பக்தியை வந்து ரொம்ப நக்கல் பண்ணுவதும் இதெல்லாம் குடுப்பாங்க. இவங்க கடவுள் மேல் அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கடவுள் பாசம் வந்து மத்தவங்களுக்கு போலியாக தெரிவது போல் தோன்றும். அதனால அத பத்தி கவலைப்படாமல் ரொம்ப இதா இருங்க. கோயிலுக்கு போகும்போது குருக்கள் நம்மள ஸ்பெஷலா அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க உங்கள. மற்றவங்களலாம் ரொம்ப கேர் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு அந்த குருக்கள் அவங்கலாம் ஸ்பெஷலா இருக்க மாட்டீங்க. பொதுவாக நீங்கள் வந்து அந்த ஒழுக்க நெறி உள்ளவர்கள், அந்த மாரி ஒரு டிசிப்ளினா ஃபாலோ பண்றாங்க இல்லையா? நீங்க டிசிப்ளினா இருக்கிறது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா மத்தவங்களுடைய ஒழுக்க நெறி, டிசிப்ளின நீங்க எப்போதும் ஒரு சந்தேக பார்வையுடன் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாரி எடுத்திருப்பீங்க. இந்த பார்வைகள் தான் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால நீங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஒருத்தருடைய இது வந்து ஒருத்தருடைய ஒழுக்க நெறி, வாழ்க்கை நெறி, அதாவது வாழ்க்கை பழக்கவழக்கங்களில் உள்ள ஒழுக்க நெறி இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்க எப்பவுமே சந்தேகிக்க கூடாது. சந்தேகிச்சீங்கன்னா, அந்த சந்தேகம் திருப்பி உங்களையே மாத்தி உங்களுக்கு அவமானமாக உருவாக்கிவிடும். அதனால அந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு டீச்சர்ஸ்ங்களுடன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வராது. யாராச்சும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் குடுத்தாங்கன்னா, அது காதுலயே வாங்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தைரியம் இருப்பது போல் வெளித்தோற்றமாக இருக்கும். ஆனா உங்களுக்குள் உள்ளுள் அதிக பயத்தை உங்க மனம் வந்து ரொம்ப பயந்த ஒரு மனம் உடையவங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் அவமானத்தை குடுப்பது, உங்க மனசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா, உங்க மனச வந்து நீங்க இறுக்கமா கட்டி வச்சிருப்பீங்க. எனக்கு ஏன் இந்த அவமானம் வந்துச்சுங்கிறத நீங்க யோசிக்க கூட மாட்டீங்க. அப்பங்கும்போது நீங்க வந்து தனித்து இருக்கக்கூடிய நபராக இருப்பதினால், மத்தவங்களோட உங்களால சேர்ந்து இருக்க முடியாது. அப்படி சேர்ந்து இருக்க வரும்போது, அங்க சிறு அவமானங்கள் ஏதாச்சும் ஒண்ணு வச்சு உருவாகிவிடும். அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒற்றுமையாக இருக்கும்போது வாய பேசாம அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கேட்டு ரசிக்க பழகிக்கோங்க. அப்ப அந்த இடத்துல அவமானங்கள் வராது. சரி, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, அம்மன் வழிபாடு பண்ணுவது நல்லது. அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து பூசுவது நல்லது. அதேபோல் உங்கள் உடம்பில் மஞ்சள் பூசி குளிப்பது மிக சிறந்த நிவாரணமாக இருக்கும். உங்களுக்கு அவமானங்கள்லேருந்து உங்களை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க வந்து ஒரு பழைய பொருட்கள், உணவுகளை ஏதாச்சும் உட்கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா, அத பாரம்பரிய உணவை உட்கொள்ளும்போது, உங்களுக்கு அதுலேருந்து ரெமெடி கிடைக்கும். ரெக்கவர் ஆவீங்க. அவமானங்கள்லேருந்து ரெக்கவர் ஆவீங்க. நீங்க எப்பவுமே குடும்பத்தில் பழைய விஷயங்களை நோக்கி பயணிப்பீங்க. தாத்தா, பாட்டி வீடுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி விஷயங்கள் நோக்கி வயசானவங்களுடன் உங்களுக்கு பயணிப்பது சிறப்பாக இருப்பதுனா, அது ஒரு ஈர்ப்பு. ஒரு கிராமத்துக்கு போனா, அங்க உள்ள வயசானவங்களோட பேச்சு மேல ஒரு ஈர்ப்பு. அதெல்லாம் நீங்க ரசிக்க தெரிந்தவர்கள். அதனால அந்த இடத்துக்கு போய் அந்த வயதானவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது, சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
நீங்க பொதுவாக உங்க அப்பாவின் தோற்றத்தை பெற்றிருப்பதனால் தாய் வழியுடைய உறவுகள்கிட்ட இருந்து நீங்க விலகி இருப்பது போல் இருக்கும். அப்பா வழி உறவுடன் ஒற்றி இருப்பது போல் இருக்கும். அதனால அந்த அந்த தாய் வழி உறவுகளிடமிருந்து சில அவமானங்கள் எல்லாம் நீங்க வாங்கி கொண்டே தான் இருப்பீங்க. இதெல்லாம் பத்தி கவலைப்படாமல் உங்க வாழ்க்கையின் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா உணவினால் அதிக உணவு உட்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் கோளாறு ஏற்படும். அதிகமாக விரதமும் அதிகமான தெய்வத்தை நோக்கிய நாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் கேடு வரும். அதனால உங்களுக்கு மிதமான தெய்வ வழிபாடும் உணவில் கட்டுப்பாடும் அப்படி இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் வராது அப்படின்னு. பொதுவாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்னா சைக்காலஜி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகளாக வரும். ரொம்ப மென்டலி வீக் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. பாசத்தை கொடுத்து கொடுத்து ஏமாந்து அது வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருவீங்க. இந்த மாதிரி மென்டலி வீக் ஆகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. எப்பவுமே மனதை திடமாக வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. அதனால மனத்திடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதெல்லாம் போக நீரினால் தொற்று, நீரினால் வரக்கூடிய தொற்றுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு உணவினால் மோஷன் பிரச்சனை வரும். அதெல்லாம் கவனமாக சீர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு இதா இருக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா கழிவுகள் நீக்கம் உடம்பில் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. அந்த கழிவுகள் நீக்கம் சரியா கழிவுகள் நீக்கம் பெறலைன்னா அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படிங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அதனால அம்மன் வழிபாடு மட்டும் இல்லாமல் மூதாதையர்கள் வழிபாடுகள், உங்களுடைய முன்னோர், உங்க பாட்டி தாத்தா அவங்க ஞாபகமா அந்த ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் தொட்டுட்டு வந்தாலே உங்கள் வீட்டின் வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. நீங்களும் வளர்ந்த கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்க பாட்டி தாத்தா வாழ்ந்த ஊரில் அங்க உள்ள தெய்வம், எல்லை தெய்வம், காவல் தெய்வம், ஏதாச்சும் ஒரு தெய்வம் அந்த ஊர் பக்கத்துல அந்த தெரு பக்கத்துல இருக்கிற தெய்வத்துக்கிட்டம் நிறைய முறையிட்டுட்டு வாங்க, மாற்றங்கள் கிடைக்கும். நிலா ஒளி தரிசிப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். நிலவின் ஒளியும் பௌர்ணமி நிலவின் ஒளியும் அதுக்கப்புறம் கடல் காற்றும் உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். இதை யார் அடிக்கடி அது பண்றாங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. தலையில் வைத்து படுத்து தூங்கக்கூடியது வந்து ஆற்று நீர் அல்லது குளத்து நீர், ஏதாவது கோயிலில் கிடைக்கும் நீர், அந்த நீரை வந்து தலைக்கு அடியில வைத்து நீங்க தூங்குனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் பாஸ் வராது. அதாவது ஒரு செம்புல வச்ச உடனே தலையணைக்கு கீழே நீர் எப்படி வைக்க முடியும்னு கேட்கக்கூடாது. நீங்க படுக்கிற அறையில் தலைக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த நீரை வைத்து தூங்குனீங்கன்னா அந்த நெகட்டிவ் வராது. அந்த நீரை எங்கேயாச்சும் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டா ஒரு செம்புல தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஆற்று நீர், குளத்து நீர் இதெல்லாம் கிடைக்கலன்னா செம்பில் தாம்பர குடுவையில் உங்களுக்கு தண்ணியை ஊற்றி அதை உங்க பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சரியான நிவாரணமாக இருக்கும். உங்களுக்கு தூக்கத்தை இல்லை, உங்களுடைய எனர்ஜி, அதாவது மற்றவங்க அவமானப்படுத்தும் போது ஒரு ரொம்ப டல் ஆவீங்க இல்லையா, உங்கள் வளர்ச்சிக்கு தடையா இருக்கும் இல்லையா, அதற்காக இது பயன்பாடாக இருக்கும். அதனால உங்க வீட்டு செப்பு பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துவது, செப்பு பாத்திரங்களை கையாளும் திறன் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு செப்பு பாத்திரம் உங்க கையால விளக்குனாலும் தொலைக்கி எடுத்தீங்கனாலும் உங்க வீட்டில் உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால எப்பவுமே எந்த செப்பு பாத்திரத்தை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. அதே போல் உணவை வந்து எல்லாருக்கும் தானம் கொடுங்க. நீங்க உணவு தானம் பண்ண சிறந்த மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே போல் இறைவன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். உங்க வாழ்வியல் மாற்றம் அம்மனால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல் சிறு சிறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் அடைவதை நீங்க மனப்பூர்வமாக உணர முடியும். நன்றி, வணக்கம்.